அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ரைடுக்கு பயந்து போய் அறிவாலயத்தில் கோபாலபுரத்தில் காங்கிரஸ் கட்சி ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில், மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த நேரத்தில், அவர்கள் ரைடு செய்த நேரத்தில் கீழே கலைஞரோடு கூட்டணி பேசிய கட்சி திமுக. ஆகவே ரைடுக்கு பயந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் பயந்து போய் கூட்டணி அணிக்கு முடித்தார்கள். ராஜீவ்காந்தி கொலையிலே சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி விசாரணை கமிஷனால் தெரிவிக்கப்பட்ட திமுகவோடு இன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி வைத்திருக்கிறது. ஈழத்தமிழருடைய படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடு இன்னைக்கு திமுக கூட்டணி வைத்திருக்கிறது. இதுதான் ஒவ்வாத கூட்டணி, ஒப்பாத கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கூட்டணி. அண்ணா திமுகவும் பிஜேபியும் புரட்சித் தலைவி அம்மாவால் அமைக்கப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணி தான். ஆக இந்த கூட்டணியை பொறுத்த மட்டில் கட்சி இயக்கம் நடத்தவுள்ள அத்தனை பேரும் வெற்றியினுடைய இலக்கை நோக்கித்தான் செல்வார்கள். அந்த அடிப்படையில் தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட அற்புதமான கூட்டணி என்றுதான் சட்ட வல்லுநர்களும் சமூக ஆர்வலர்களும் கூறுகிறார்கள். ஆகவே இந்த கூட்டணி அற்புதமான கூட்டணி, வரவேற்கத்தக்க கூட்டணி என்று மக்கள் பேசுகிறார்கள். எங்களுடைய பொதுச்செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டார். எங்களுடைய பொதுச்செயலாளர் அருமையான எடப்பாடியார் சொல்லிட்டார், திமுகவை தோற்கடிக்க எண்ணுகின்ற யாருடனும் நாங்கள் கூட்டு சேருவோம். நாட்டு மக்களுக்காக நல்ல எண்ணத்தோடு சுபிட்சமாக தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற வேண்டும் என்று எண்ணுகின்ற, தமிழகத்திற்காக உழைக்கின்ற கட்சிகளோடு, திமுக இருக்கின்ற கட்சிகளோடு கூட்டணி அமைப்போம் என்று எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கின்றார். அவர்தான் இந்த கூட்டணிக்கு தலைமை, எடப்பாடியார் தான். இதை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே கூறிவிட்டார். ஆக எடப்பாடியார் இது சம்பந்தமான முடிவுகளை அவர்தான் எடுப்பார், அவர்தான் அறிவிப்பார். அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு ஈழ போராளி, தமிழ் இனத்தின் மீது பற்று கொண்டவர். அவர் எந்த காலத்திலும் நான் திமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்னவர். ஈழத்திலே 3 லட்சம் ஈழத் தமிழருடைய படுகொலைக்கு காரணமான காங்கிரஸோடும் திமுகவோடும் ஒரு காலம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன், அதை என் சவம் கூட ஏற்றுக்கொள்ளாது என்று சொன்னார் அண்ணன் வைகோ. இன்றைக்கு அவர் அங்கே வைத்திருப்பதுதான் சந்தர்ப்பவாத கூட்டணி. அண்ணா திமுக எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் இது போன்ற கடுமையான வார்த்தைகளை எந்த அரசியல் கட்சிகள் மீதும் சுமத்தவில்லை. யார் மீது கூட்டணி சம்பந்தமாக இப்படி ஒரு அழுத்தமான விஷயங்களை சொன்னதும் கிடையாது. எங்களுடைய பொதுச்செயலாளர் அமைத்திருக்கின்ற கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி. இந்தியாவுடைய வலுவான அரசு இருக்க வேண்டும், பிரச்சனையான அரசு இருக்க வேண்டும், அது தமிழகத்துடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், அதற்கு கடமை உணர்வோடு செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் எல்லோரிடத்திலும் கலந்து பேசி மக்களுடைய எண்ணங்களை அறிந்து, சமூக ஆர்வலர்களுடைய எண்ணங்களை அறிந்து அற்புதமான கூட்டணி அமைத்திருக்கின்றார். ஆகவே மாற்று முகாமில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தெல்லாம் அவர்களுக்குள் ஒரு பயம் வந்துவிட்டது. திமுக கூட்டணியில் இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் நேற்றிலிருந்து இன்று வரை செல்வ பெருந்தகை உலகுகிறார். என்ன சொல்லுகிறார் செல்வ பெருந்தகை? அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது என்று சொல்கிறார். எப்படி ஈழத்தினுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? திமுகவோடு கூட்டு வைத்திருக்கிறீர்கள். ராஜீவ்காந்தியுடைய ஆன்மா உங்களை மன்னிக்குமா? ராஜீவ்காந்தி படுகொலையில் சந்தேகப்பட்ட கட்சி திமுக. ஆகவே சந்தேகப்படக்கூடிய கட்சியாக திமுக கூட்டணி தான் இருக்கிற ஒழிய அண்ணா திமுக வெளிச்சத்தோடு இருக்கிறது.